Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் சோனி WF-C500 இந்த TWS இயர்பட்ஸ் எப்படி ரீசெட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு இயர்பட்ஸில் ரீசெட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. மற்ற பிராண்ட்ஸில் இருக்க ரீசெட் ப்ராசஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சோனி WF-C500 இயர்பட்ஸில் ரீசெட் ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இதில் ரீசெட் ப்ராசஸ் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இயர்பட்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணுறது அண்ட் தென் ஹோல் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இயர்பட்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த ரெண்டு மெத்தடுக்குமே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸோ சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்துலையுமே ஒரு எனஃப் பேட்டரி இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 2 to 3 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு கொஞ்சம் டைம் ஆச்சு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த இயர்பட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் ரெண்டு ஃபோன் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணாலும் அந்த எல்லா டிவைஸ்லேயும் போயிட்டு செட்டிங்ஸ் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு அன்பேர் பண்ணிவிட்டு டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக பேர்டு லிஸ்ட்லேருந்து. ஸோ இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஸோ இதில் ரீசெட் ப்ராசஸ் வந்து 1 by 1 தான் பண்ணணும். ஸோ அன்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி இயர்பட்ஸ் ரெண்டு கேஸில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அகைன் கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் இயர்பட்ஸோ இல்லை ரைட் இயர்பட்ஸோ எடுத்துக்கோங்க. ஏன்னா இயர்பட்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணுறதுக்கு 1 by 1 தான் வந்து பண்ண முடியும், ரெண்டுத்தையும் சேம் டைமில் வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் இயர்பட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து ஒரு 20 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு லைட்டு பிளிங்க் ஆகும். இது பிளிங்க் ஆகிற இது ஒரு 5 செகண்ட்ஸ் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிற வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுறதை ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸில் வச்சுருங்க. இப்போ அடுத்தது வந்து ரைட் இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு அதே ப்ராசஸ் வந்து மறுபடியும் பண்ணிவிடுங்க. ஸோ ரைட்லேயே அதே மாதிரி தான் 20 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். 15th செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைட்டு பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் ஆரஞ்சு லைட்டு பிளிங்க் ஆகிறது வந்ததுக்கப்புறமா கண்டினியூஸாக வந்து அந்த ஆரஞ்சு லைட் வந்து ஆஃப் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கரெக்டாக 20th செகண்டில் அந்த ஆரஞ்சு லைட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுறதை நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளூ லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அகைன் ரெண்டு இயர்பட்ஸும் கேஸில் வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து எடுங்க. ஒன்ஸ் இப்போ கேஸ்லேருந்து இயர்பட்ஸ் எடுத்த உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடுக்கு போகும். ஸோ பேரிங் மோடு போச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் லிஸ்ட்டில் வந்து காட்டல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேனுவல் பேரிங் மோடு போட்டுருங்க. ஸோ அதுக்கு ரெண்டு இயர்பட்ஸும் சேம் டைமில் எடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 5 to 6 செகண்ட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ளூ லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு நியர்பை ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாப்அப் விண்டோ வந்துடும். ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு கனெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூ இருந்ததுன்னா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் இயர்பட்ஸை வந்து ரீசெட் பண்ணுறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ரீசெட்டிங் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹோல் இயர்பட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறது. ஸோ இது ஒன்ஸ் வந்து இந்த ஃபேக்டரி ரீசெட் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். நீங்கள் ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணி ஆப்பில் ஈக்குவலைசர்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் எல்லாமே அந்த ஃபுல் மெமரி எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டரி ரீசெட் செட்டிங்ஸ். மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஒரு இயர்பட்ஸில் கேட்குது, லெஃப்ட் மட்டும் கேட்குது, ரைட்டில் கேட்கல, அண்டு ரெண்டு இயர்பட்ஸும் ஒன்றா பேர் ஆகலை, ஸ்டில் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகலைன்னா மெத்தட் 2 வந்து இப்போ ட்ரை பண்ணுங்கள். இப்போ செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மெத்தடுக்கு சேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேர் பண்ணியிருந்தீங்கனாலும் ஸோ அகைன் வந்து ப்ளூடூத் லிஸ்ட்டில் வந்து அதை அன்பேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ இயர்பட்ஸ் ரெண்டுமே இந்த வாட்டி கேஸ்லேருந்து எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபுல் ப்ராசஸ் வந்து சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா ரெண்டு இயர்பட்ஸு சேம் டைமில் நம்ம 15 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ண போகிறோம். 15 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது 15th செகண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இயர்பட்ஸோட இண்டிகேட்டர்லேயும் ஆரஞ்சு லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஆரஞ்சு லைட் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா உடனே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறத 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து நிறுத்திடணும். ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். பிளிங்க் ஆகிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஆரஞ்சு லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே ஸ்டே ஆகிருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் அகெயின் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். ஒரு ஃபியூ செகண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஆரஞ்சு லைட்டு போயிட்டு ப்ளூ லைட் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5
6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ ஆரஞ்சு லைட் பிளிங்க் ஆகுது, எடுத்துடுறேன். ஆரஞ்சு லைட் கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ அகைன் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுற ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் வந்து ரேண்டமாக பிளிங்க் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சுன்னா ஆஃப்டர் தட் ரீசெட் வந்து நம்ம ஃபேக்டரி ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்து 2 இயர்பட்ஸு கேஸில் வச்சுடுங்க. ஸோ கேஸில் வச்சிங்கனாவே போதும், இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிட்டு சார்ஜிங் மோடுக்கு போயிடும். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சிட்டு அகைன் வந்து இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் WF-C500 இந்த இயர்பட்ஸ் காமிக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அலோ ஆக்சஸ்லாம் கேட்குது பாருங்கள், கொடுத்துட்டு பேர் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணும்போது உங்களுக்கு அலோ ஆக்சஸ் வந்து கேட்கல. ஸோ இப்போ ஒன்லி WF-C500 தான் வந்து நம்மளுக்கு காட்டுது. அண்ட் வந்து ஸ்டில் வந்து இது கூகுள் ஃபாஸ்பேர் கூட லிங்க் கூட ஆகலை. ஸோ கூகுள் ஃபாஸ்பேரில் லிங்க் ஆகலைன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்டுங்க. ஸோ இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டிவைசஸ் அண்ட் ஷேரிங்னு இருக்கும், இதில் போய்டுங்க. அண்ட் நீங்கள் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக வரும், சர்வீசஸ் அப்படின்ட்டு. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் டிவைஸ் அண்ட் ஷேரிங்கில் போனோன்னே டிவைசஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே சேவ்டு டிவைசஸ், ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி சேவ் டிவைசஸ் இந்த ஆப்ஷன் எனபிள்டில் இருந்ததுன்னா போதும். இது எனபிள்டில் இருக்குன்ற பட்சத்தில் ஸோ இப்போ வந்து நீங்கள் இயர்பட்ஸ் வந்து ஒரு மேனுவலாக அகைன் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இயர்பட்ஸ் வந்து மேனுவல் பேரிங் மோடுக்கு போட்டுருங்க. அதுக்கு வந்து 2 இயர்பட்ஸையும் லாங் ஒரு 5 செகண்ட்ஸுக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ ஒன்ஸ் அது வந்ததுனாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த விண்டோ காமிச்சிடும். இதில் கனெக்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அண்ட் இந்த சேவ்டு டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பேஜில் வந்து சோனி WF-C500 வந்து காமிச்சிடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பேக் போயிட்டு அகைன் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதை வந்துச்சு பாருங்கள், டெக் WF-C500. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஆப்பும் வந்து இருக்குது. ஸோ இதிலே கூட நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கலாம். அந்த ஃபைன் டிவைஸுன்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபைன் மை டிவைஸு அந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி ஸோ டிவைஸ் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது, லாஸ்ட்டாக இந்த டிவைஸ் எந்த ஒரு லொக்கேஷனில் டிஸ்கனெக்ட் ஆச்சு, இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். வேலை இப்போ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching this video guys.